ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தட்டக்காட்டில் தான் இன்றைக்கி வேலை செய்ய போகிறோம். என்ன வேலைன்னு பார்க்கலாம். இருங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இன்றைக்கி மருந்து தான் அடிக்க போகிறோம். வாங்க போய் மருந்தெல்லாம் அடிக்கலாம். இது என்னென்ன பண்ணுறோன்னு காமிச்சிருக்கிறேன். உள்ளே போய் வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். பாருங்கள், போயிட்டே இருக்கலாம். போய் நம்ம மருந்தடிக்கிறக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், வண்டி தடை மேலே ஏறியாச்சு. ஸோ இந்த அணைப்பில் மக்காசோளம் ஊனியிருக்கிறோம். நான் வீடியோ போடுறேன். மக்காசோளம் ஊனி இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் மேலே தான் நம்ம தட்டைக்காடு இருக்குது. பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன். நான் வீடியோவில் போட்டிருப்பேன். பாருங்கள், நம்ம கரையான் புத்து மூடிடுச்சு. பாருங்கள், க்ளோஸ் பண்ணிடுச்சு. அன்றைக்கி காமிச்சிருந்த போன டைமு மூடிடுச்சு. இது க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம தட்டைக்காட்டுக்கு உள்ளே போய்க்கலாம். நம்ம நீ உள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மருந்து ஊற்றிடலாம். கலக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன் பின்னாடியே. டைம் ஆகிடுச்சு. ஒரு டேங்க்குக்கு ஊற்றியாச்சு தண்ணி. இன்னி போய் அடிச்சுட்டு வரக்கல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. பாருங்கள், நம்ம தட்டைக்காடு இதான் மருந்து. பாருங்கள், என்னென்ன புழுவுக்கு என்னென்னு டீட்டெயிலாக அதுலேயே பிக்சர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த மருந்து தான் நாங்கள் அடிக்கிறோம். பேட்ரி ஸ்ப்ளேயர்லேயே அடிச்சுக்கலாம். நம்ம சார்ஜ் போடுறது. நம்ம பவர் ஸ்ப்ளேயர் தேவையில்லை, கன் ஸ்ப்ளேயரும் தேவையில்லை. சின்ன செடி தான், அதனால் இந்த பேட்ரி ஸ்ப்ளேயரே போகுது நம்மளுக்கு. அது கரெக்டாக இருக்குது. அதுவும் நல்லா மருந்தெல்லாம் பரவு. இந்த மில்லி கிளாஸு, இந்த மில்லி கிளாஸில் தான் நம்ம அளந்து ஊற்றுறோம். மில்லி கிளாஸு 50 ml. பாருங்கள், நம்ம காட்டுக்குள்ளே மருந்தடிக்க வந்தப்போ மயிலிறகு இருந்துச்சு. அதையே எடுத்தேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக மயிலிறகு இருக்குதுன்னு. க்ளோஸ்அப்பில் நான் மறுபடியும் காமிக்கிறேன். நம்ம நீ மருந்து குடத்தில் ஊற்றி அவர் அடிச்சுட்டு வரக்குள்ள நம்ம இன்னொரு குடத்தையும் நப்பி எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே அடிச்சிட்ருக்க அப்படி நம்ம அதுக்குள்ளே கிட்ட போயிடலாம். நடந்து அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் கவர் பண்ணலாம். பாருங்கள், பாதித்தூரம் அடிச்சுட்டே வந்தாச்சு. நம்ம ஒரு குடம் ஃபில் பண்ணி ஊற்றி முதல்ல விட்டுட்டோம். மறுபடியும் 2வது குடம் அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி நம்ம பக்கமாக போய் நின்ட்டோம்னா 2வது குடம் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம போய் கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். இல்லை ஒரு கேப்பில் வந்தோம்னா 2 சைடும் மருந்து அடிச்சுட்டே வந்துட்டே இருக்கலாம். நம்ம பவர் ஸ்ப்ளேயர்னால் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரையவே இல்லை. கட்டியாக இருந்தங்காட்டிக்கு கரையவே இல்லை. பாருங்கள், இதையே அப்படியே வச்சு பார்த்தா சரி அடுத்தது அன்றைக்கி இந்த மாதிரி கரையாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது. பாருங்கள், அதில் 2வது இதில் இருக்குது. நிறைய பக்கம் இருக்குது. இது நம்ம பொடிச்சு போட்டுடலாம். கையில் அமுத்தினோம்னா வந்துடும். யூரியா தான். பாருங்கள், பொடிஞ்சிருச்சு. வச்சிடலாம். செடி கேப்பில் வச்சிட்டோம்னா செடி கிட்ட வைக்கக்கூடாது. இதோ இந்த மாதிரி தள்ளி தான் வைக்கணும். தள்ளி வச்சிட்டோம்னா பாதிக்காது, வேறு சாகாது. பாருங்கள், தள்ளி போட்டாச்சு. இந்த மாதிரி கட்டி இருக்கிறத அங்கங்கே நம்ம பார்த்தோம்னா தோட்டத்துக்குள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி பொடிச்சு போட்டுடலாம். பாருங்கள், இங்கே ஒரு கட்டி வேஸ்ட்டாக தான் அது அப்படியே நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தினோம்னாவே உடஞ்சிரும். இந்த மாதிரி அமுத்தின பிறகு பக்கமாக பாருங்கள், கொஞ்சம் தள்ளி செடி விட்டு வேர் விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டோன்னே இந்த மாதிரி செடி மேலே பட்டுருச்சு. மருந்தடிச்சு இப்போ தான் போனேன் அப்படி. அதனால் அதை நான் தட்டி இங்கெல்லாம் பில்லு வந்துருச்சு. நீ அடுத்த டைமு நாம் பில்லை பூரா களை எடுக்கணும். களை எடுக்கிறத காமிக்கிறேன். ஒரு களையா 2 களையான்னு நான் காமிக்கிறேன். களை எடுக்கணும் அடுத்தது. பாருங்கள், மறுபடியும் தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். பக்கமாக வச்சிட்டோம்னா எடுத்து ஊற்றி அவங்க அடிச்சுக்குவாங்க. பவர் ஸ்ப்ளேயரில் இருந்தால் அவங்க நின்றுக்குவாங்க, நாம் தண்ணி ஊற்றணும். இது பேட்ரிங்காட்டிக்கு அவங்கவுங்க கிட்ட கொண்டு வந்து வச்சா எடுத்து ஊற்றி அவங்கவே அடிச்சுக்குவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான்.
முன்னாடி காமிச்சிருப்பேன் மில்லி கிளாஸு 50 ml. அதில் ஒரு மூடி ஊற்றினா போதும். ஒரு குடத்துக்கு 12 லிட்டர் குடம், ஒரு குடம் ஊற்றினா முடிஞ்சுது. இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடணும். பாதி காடு அடித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மீதி. நாம போய் மறுபடியும் ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம போகலாம். அங்கே முன்னாடி வச்சுருக்க தண்ணி அங்கேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த தட்டை செடியில் ஓட்டை ஓட்டையாக தெரியுது பார்த்திங்களா? அந்த ஓட்டையெல்லாம் விழுகாது. புழு, அந்த பச்சை புழு வந்து ஓட்டை போட்டுரும். அதுக்காக தான் இந்த மருந்து. முரணியும் விழுகாது. இந்த புழு கடியும் நம்ம இன்னொரு டேங்க்குக்கு மருந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றுறா அளவு பார்த்துக்கோங்க. இந்த மில்லி கிளாஸில் 50 ml நம்ம ஊற்றுறோம் பாருங்கள். இந்த டம்ளர் 50 ml தான். ஃபுல்லாக ஊற்றி நம்ம 12 லிட்டரு குட தண்ணியில் ஒரு அந்த மில்லி கிளாஸில் ஊற்றுறோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை ஒரு கலக்கி ஊற்றும்போது அது ஃபுல்லாக தண்ணியிலே இதை கலங்கிரும். அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம பக்கமாக கொண்டு போய் வச்சிருவோம் தண்ணியை. பாருங்கள், அடிச்சுட்டு வந்துட்டுருக்குறாடி. பக்கமாக வந்தாச்சு. நம்ம குடம் வச்சுக்கிறது நேரதுக்கு பக்கமாக வந்தாச்சு. பாருங்கள், இந்த சைடு மக்காசோளம் ஊனி இருக்கிறேன், காமிச்சிருப்பேன். பாருங்கள், முளைச்சி வந்திருக்குது. இதுக்கும் மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கிறத காமிக்கிறேன் நான். அது பில்லு மருந்து தான் அடிப்போம். மக்காசோளத்துக்கு வந்து மறுபடியும் தான் அடிப்போம் புழு விறங்குனா. பாருங்கள், அந்த கட்டை பயிரில் நம்ம மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது. கட்டியாச்சு, அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. இது உழவு ஓட்டி, மாடு மேய்ஞ்சதுக்கப்புறம் உழவு ஓட்டி, குப்பையை ஓட்டி, உப்பு வச்சு ஓட்டி மக்காசோளம் ஊனிட்டோம். இது நம்ம தட்டை செடி. பாருங்கள், இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கணும். முரணி இல்லாமல், ஓட்டை இல்லாமல், இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இன்னொரு டைமு, இந்த ஒரு டைம் அடித்தா ஓகே. இன்னொரு டைமு வேறு ஏதாவது அடிக்கிறனாலும் கூட அடிச்சிக்கலாம். பெருசானதுக்கப்புறம், செடி பெருசானதுக்கப்புறம் ஹெவி மருந்து வாங்கியும் கூட அடிச்சிக்கலாம். காய் வந்து புழு வைக்கும், அப்போது வேறு மருந்து அடிச்சுக்கலாம். நம்ம குடை வச்சுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், இன்னொரு டேங்க்கை ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த வரப்பு மேலே வச்சு ஊற்றியாச்சு. இன்னும் உட்காந்து நம்ம 2 ஷோல்டர்லேயும் இதை மாட்டிட்டு அப்புறமே எழுந்திரிச்சிப்போம். அப்படி எழுந்திரிச்சு அடிச்சு இந்த டேங்க் கூட முடிஞ்சுது. பக்கமாக ஊற்றிட்டேன். வேணும்னா இன்னொரு டேங்க்கு, ஒரு அரை டேங்க்கு, டேங்க்கு தான் பத்தாமல் இருக்கும், ஊற்றிக்கலாம். பக்கமாக அடிச்சுட்டு வந்தாச்சுன்னு. அந்த லாஸ்ட்லேருந்து அந்த வீடு தெரியுதுலாம், அந்த லாஸ்ட்லேருந்து அடிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், இங்கே கொஞ்சம் இருக்குது. இதை அடித்தாச்சுன்னா இன்னொரு அரை டேங்க், 3/4 டேங்க் தான் பத்தாமல் இருக்கும். அதுக்கு நம்ம அடித்த பிறகு மருந்து ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ மருந்து ஊற்றி கலக்கினோம்னா எச்சா போயிடும். அதனால் பார்த்துட்டு எந்த அளவுக்கு மருந்து வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா கலக்கிக்கலான்னு வச்சுருக்கேன். பாருங்கள், அடிச்சுட்டு வரட்டும். பாருங்கள், லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறது அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படி நம்மளுக்கு ஒரு 3/4 குடம் தான் தேவைப்படும்னே. பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் பிடிச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றிக்கலாம். ஒரு 40 ml ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதோட போதும். இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். 3/4 குடம்னா அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றிக்கலாம். ஒன்று எச்சா ஊற்றினோம்னா பவர், அதோட மருந்தோட பவர் வந்து எச்சா இருக்கும்.
செடி வந்து பாதிக்கும். அதனால் நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கும்போது மருந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், கீழே தான் இருக்குது தண்ணி, முக்கால் குடம் தான். காடு கம்மியாக தானே இருக்குது, அதனால் கம்மியாக ஊற்றிக்குவோம் தண்ணி. அவ்வளோதான், இந்த குடத்தோட முடிஞ்சு. இந்த டேங்க்கும் அடிச்சுட்டு வந்துட்டு நாம் பாருங்கள் மயில் இறகை பார்க்கலாம். மயிலோட இறகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, க்யூட்டாக இருக்குது. கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம காட்டுக்கு வந்துட்டு போகும்ல டெய்லின்னு சொல்லுவேன்ல, இந்த காட்டு வழியாக போகும் ஒரு மயில், ரெண்டு 3 மயில் இருக்குது. டெய்லியும் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குவாங்க. அந்த மயில் காட்டுலேயும் இருப்பேன். இதில் ரெக்கை இவ்வளோ கட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. பாருங்கள், பக்கமாக அடித்தாச்சு. நீ என்ன ஒரு 10 ஓசு இருக்க மாட்டாது. 10 ஓசு அடித்தாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. பாருங்கள், அது ஒரு 2 லைன் வர்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுது. உங்களுக்கு புழு அதிகமாக இறங்காதனால உங்களுக்கு மருந்து நம்ம சீக்கிரம் அடிச்சுட்டு வந்துடலாம். கம்மியாக ஊற்றி அடிச்சுட்டு வந்துடலாம். புழு நிறையா இருந்ததுன்னா நின்று அடிச்சுட்டு வரணும், இல்லாட்டி புழுசாகாது. இது வந்து நம்ம புழு கம்மியாக இருக்கிறனால அப்படியே மேலோட்டமாக அடிச்சுட்டு வந்தால் போகுது. எங்கேயோ ஒரு புழு தான் இருக்குது, அதனால் மேலோட்டமாக வந்தாச்சு அடிச்சுட்டு. என்ன 4-5 ஓசு இருக்குது, அந்த தீர்ந்தது. இப்படி தான் மருந்து அடிக்கணும். அந்த மில்லி கிளாஸில் ஒரு டம்ளர் அந்த மில்லி கிளாஸில் ஊற்றினா ஒரு 12 லிட்டர் குடத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் அடித்தாச்சு. நம்ம பாருங்கள், ஒன்று 2 லைன் தான், அப்புறம் ஒரு லைன் இருக்குது. எல்லாம் வெயிலுக்கு வந்து அந்த ஓசு வந்து சுருங்கி அந்தளவு போயிடும். நம்ம தண்ணி எடுத்து விடும்போது லேசாக அட்ஜஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓசெல்லாம் நேர் பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.